ஒரு அண்ணா தெரியாம அவரோட சல்லியை போட்டு போறாரு. அப்போ அவர் கண்டுக்கொள்ளவே இல்லை. அதுக்கப்புறம் தான் ட்விஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒருத்தர் ஓட்டிக்கிட்டு அந்த சல்லி எடுத்து அவர் பார்த்தாரு. நல்லா செக் பண்ணார். கள்ள நோட்டான்னு செக் பண்ணார். கள்ள நோட்டு இல்லை, நல்ல நோட்டு தான். அதுக்கப்புறம் ஒரு ஐடியா வச்சு அவரோட ஃபிங்கர் பிரிண்ட் மெஷினுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகினார். அதுவும் கொஞ்சம் கள்ள நோட்டான்னு பார்த்து கொண்டிருந்தார். சரியா 1000 நோட். அந்த பெரியவரும் அந்த சல்லியை தேடிட்டு வந்தார். அப்போ அந்த சல்லி கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த பெரியவர் என்ன செஞ்சாருண்டா, தேடி 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 இருந்தார். அங்கிட்டு போகிறதும் இங்கிட்ட வர்றதும் அந்த பெரியவரோட வேலையாகிட்டு. அதுக்கப்புறம் அந்த பொடியை என்ன செஞ்சான்டா, அதை நல்லா கலநோட்டாரு மறாலும் முட்டு பார்த்துட்டு அவனோட ஃபிங்கர் பிரிண்ட் மெஷினுக்கு போகிறதுக்கு தயாராகிட்டான். அதுக்கப்புறம் கொசு தொல்லைன்னு கொசுவை தட்டி தட்டி இருந்தான். அதுக்கப்புறம் தாங்க ட்விஸ்ட்டு. போகிறான் ஃபிங்கர் பிரிண்ட் மெஷினுக்கு. பேய்த்து வச்சோன்னைக்கே அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அவனோட ஃபோனுக்கு வந்துட்டு. அந்த ஃபிங்கர் பிரிண்ட் மெஷின்னால தான் அவர் கண்டே அந்த பெரியவருக்கு கொடுக்க போகிறாரு. அதுக்கப்புறம் அவரோட டீட்டெயில் எல்லாம் ஃபோனுக்கு வந்தோன்னைக்கு அந்த சளியை மடித்து சேப்பில் போடாமல் கையில் வச்சு கொண்டு இருந்து மறால் முரட்டி வச்சு பார்த்தாரு. அதுக்கப்புறம் அதே இது தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பட்டனை நெசுக்கிட்டு அவர் நல்ல அட்ரஸை தேடினார். அட்ரஸும் கிடைச்சதுக்கு பின்னால் அவர் அந்த சல்லியை கையில் எடுத்துகிட்டு போனார். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல நின்று அந்த பெரியவரை தேடிக்கொண்டே இருந்தார். அந்த பெரியவர் யாருன்னு இவருக்கு விளங்கிட்டு நல்லா தேடி தேடி இருக்கிறார். இந்த வழியைத்தான் சொல்லி அப்படியே போய்த்து ஒரு லெஃப்ட் கன் பண்ணி சொல்லிக்கு. அப்புறம் அந்த பெரியவரும் இங்கேயும் தேடுறார். அதுக்கப்புறம் அந்த சின்னவர் அங்கேருந்து போயிட்டார். அதுக்கப்புறம் பார்ட் 2 வீடியோ வேணும்டா லைக் கமெண்ட் செய்யுங்க.